நமாமி சங்கராச்சார்ய குருபாத சரோருகம் யஸ்ய பிரசாதான் மூடோபி சர்வஜ்ஞோ பவதி ஸ்வயம். எந்த குரு பிரசாதத்தினால, எந்த ஆச்சாரியாரோட பிரசாதத்தினால ஒரு மூடன் கூட சர்வஜ்ஞனா ஆயிடலாம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லப்படுறது. அந்த குரு கிருபை, குரு கடாட்சம் இருந்ததுன்னால் நாம் இனிமேல் அடைய வேண்டியதுக்கு வேறு விஷயங்களே ஒன்றும் இல்லை. எல்லா விஷயங்களையும் தானே நம்மளை தேடி வந்து அடையும். அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற ஜெகத்குருவான பெரியவா நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்காக தான் இந்த தேசம் முழுக்களும் திருப்பி திருப்பி யாத்திரை பண்ணி சுற்றின்னு வரத்தே பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் 62 வருஷம் இளையாத்தங்குடியில் இருந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இளையாத்தங்குடியில் பெரியவா இருக்கிறதே நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. இந்த சீனாவோட, அண்டை நாடான சீனாவோட யுத்தம் நடந்தது. சீன யுத்தம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். பொதுவாகவே நாட்டில் அமைதி இருந்தால் எல்லாருக்கும் க்ஷேமமாக இருப்பா, சுபீட்சமாக இருக்கும். ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வந்துடுத்தினாலே ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா. அப்படி ஜனங்கள்லாம் பல உட்பாதங்களுக்கு, கஷ்டங்களுக்கு ஆளாக முடியுமா இருந்தது. அப்போ என்ன பண்ணினா, இந்த சண்டையில் நமது நாடு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதத்தில் பல பேர் எல்லாமும் முயற்சியெல்லாம் பண்ணா. அதில் பெரியவா என்ன பண்ணா, பிரார்த்தனை பண்ண சொன்னா, பராசக்தியான அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அம்பாள் தான் சமஸ்த லோகங்களையும் பரிபாலனம் பண்ணிட்டு வரா, காப்பாற்றிட்டு வரா. அம்பாளுக்கு துர்கா அப்படின்னு ஒரு பேர். வெற்றி வேணும்னா, ஜெயம் வேணும்னா இந்த துர்கை கொற்றவை அப்படின்னு நம்மளாம் தமிழில் சொல்கிறோம். அந்த துர்கையை நாம் வழிபடணும். அந்த துர்கையோட பிரசாதத்தினால நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால பெரியவா எல்லாருக்கும் அம்பாளை உபாசிக்க சொன்னா. நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லா பக்கத்துலேயும் அம்பாளோட க்ஷேத்திரம் பெருசாக இருக்குது, பிரபலமாக இருக்குது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா துளஜா பவானி அப்படிங்கிறா, காஷ்மீரத்தில் பார்த்தீங்கன்னா க்ஷீர பவானி அப்படிங்கிறா, ஜுவாலாமுகிங்கிறா, குஜராத்தில் பார்த்தா அம்பாஜி அப்படிங்கிறோம், அசாமில் பார்த்தா காமாக்கியா அப்படின்னு, கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சாமுண்டி அப்படிங்கிறோம். இந்த மலையாள தேசத்தில் பார்த்தீங்கன்னா பகவதின்னு கொண்டாடுறா. நம்ம தமிழ் தேசத்தில் காமாட்சின்னு ரொம்ப பிரசித்தமாக நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். இப்படி எங்கே போனாலும் தேசத்தில் அந்தந்த இடத்துலையும் அம்பாள் இருந்துட்டு இந்த பராசக்தி தான் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. அதனால் இந்த அம்பாளை பிரீத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா என்ன பண்ணினா, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த யுத்தத்தில் நாமளே ஜெயிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஸ்வர்ணம் கொடுக்கறது, பவுன் அம்பாளுக்கு பிரசாதமாக அரசாங்கத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு. அம்பாளுக்கு பேரே ஹைமவதி அப்படின்னு பேர் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த ஹேமம் அப்படிங்கிறதுக்கு ஸ்வர்ணம்ங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால் அம்பாளுக்கு ஒரு எள்ளளவானும் அவாவா முடிஞ்ச அளவுக்கு ஒரு எள்ளளவானும் ஸ்வர்ணத்தை அம்பாள் பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டு, அந்த ஊரில் இருக்கிற கோவிலில் இருக்கிற அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் முடியும். அப்போது கேட்டிருந்தா போல இருக்கு, பவுன் வேணும் அப்படின்னு எல்லாரும் ஸ்வர்ண காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு. ஏன்னா வார் நடந்தாலே உடனே தொடர்ந்து பஞ்சம் வந்துடும், பட்னி வந்துடும், இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக கேட்டிருக்கலாம். இதை எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு பெரியவாளும் சொல்லியிருந்தா. இது ஆல் இண்டியா ரேடியோவில் பெரிய ஒரு ஸ்பீச்சே கொடுத்து பெரியவா அதுக்கு பேசியிருந்தா. ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அந்த ஸ்பீச்சில், ஆல் இண்டியாவோட ஸ்பீச்சில் பெரியவா சொல்கிறா, நாம் நாடு கூடிய சீக்கிரம் விஜயலட்சுமியோட வெற்றியை அடையணும், விஜயலட்சுமியை அடையணும். அதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும், அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணுவோம், ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளால் ஆன யதாசக்தி ஸ்வர்ண காணிக்கையும் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதை விட முக்கியம் சண்டை வந்துடுத்து. நமக்கு சண்டை வந்துடுத்துனாலே எதிரின்னு ஒருத்தர் இருக்கார், அவள் நம்மளோட சண்டை போடுறா, நம்ம திருப்பி சண்டை போடுறோம். அந்த எதிரியோட சண்டை போட்டு அவளை ஜெயிக்க வேண்டியிருக்கு, அவளை சிக்ஷிக்க வேண்டியிருக்கு, தண்டிக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்கணுமே வழிய அவள்கிட்ட துவேஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா அதில் ரொம்ப முக்கியமாக உபதேசத்தில் சொன்னது. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னார், இவன் பிடிச்சவன் பிடிக்காதவன், இவன் அப்படி வேணுங்கிறவன் வேண்டாதவன்னு பார்த்து அன்பு போகாது. அன்புங்கிறது அதுக்கு கதவு கிடையாது, தாப்பால் கிடையாது. எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கும். நம்மளோட சத்ருவாக இருந்தாலும் சரி, மித்திரனாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறது தான் உயர்ந்த அன்பு, தலை சிறந்த அன்பு. அன்புனாலே இதுதான் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறா. அதுதான் பெரியவாளும் சொன்னா. அதனால் அவள்கிட்ட நாம் சண்டை போடலாம், ஜெயிக்கணும்.
ஆனால் துவேஷத்தை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்நேகமாக இருக்கணும், அதுக்கப்புறம் அன்பாக இருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு. இந்த அன்பால் நாம் அவள்கிட்ட காமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, வேடிக்கை என்னென்னா, இந்த விரோதிகள்ட்டையும் நாம் அன்பை காமிக்க ஆரம்பித்தோம்னா அப்புறம் அந்த விரோதம் தானே போயிடும். அவளால் என்ன பண்ண முடியும்? வள்ளுவர் சொல்றாரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் என்ன, நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணினா அவளை தண்டிக்கிறது என்ன பெரிய தண்டனைன்னு, நன்னயம் செய்து விடல், அவளுக்கு ஒரு நல்லதை பண்ணிவிடுறது. அப்படி பண்ணிட்டோம்னா அப்புறம் அவளோட நம்மளோட சத்ரு கூட மித்திரனா ஆயிடுறான். இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் எடுத்து சொல்லி பெரியவா ரொம்ப அழகாக ஆல் இண்டியா ரேடியோவில் அந்த சமயத்தில் ஒரு உபன்யாசம் பண்ணினா. அதில் பல விஷயங்களை சொல்கிற, தப்பு வழியில் போகிறவாளை நம்ம தண்டிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அவசியம்தான். ஆனால் கூட எப்படி தண்டிக்கிறோம் அப்படின்னா, நமக்கே இப்போ ஒரு புள்ள இருக்கான், நம்ம ரிலேஷன் இருக்கா, பந்து மித்திராள் இருக்கா, அவள் தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? அவள் பண்ணின தப்புக்கு நாம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம், தண்டிப்போம். ஆனால் அந்த விரோதம் துவேஷம் பாராட்டுமோ, அதை கேரி ஓவர் பண்ணிட்டு வாழோடைய துவேஷிச்சுட்டு இருப்போமோ? இருக்க மாட்டோம். அதை போல தான் எல்லாத்தையும் இருக்கணும் அப்படிங்கிற. அதாவது இது நம்மளோட புள்ள, நம்ம குழந்தைகள் நமக்கு வேணுங்கிறவா, நம்ம உறவுக்காரான்னா அப்படி இருக்கு. இதையே எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுது, எல்லாத்தையும் இதை பரப்பிப்படுறது, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணினோம்னா நமக்கு வெற்றிங்கிறது தானே கிடைச்சிடும். இதுதான் நிரந்தர வெற்றி. சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜயோபூதிர் துருவாநீதிர் மதிர்மம அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையோ. எங்கே கிருஷ்ணன் இருக்கானோ, எங்கே தனுர்தரனா அர்ஜுனன் இருக்கானோ, அந்த இடத்துல எப்போதும் விஜயந்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மூகபிஞ்சசிதிலையும் மூகாச்சாரியால் சொல்ற, சமர விஜய கோடி சாதகானந்த தாடி பரமசிவபதோடி பாதுமாம் காமகோடி அப்படின்லாம் சொல்ற. சமர விஜய கோடி அப்படின்னா, சமரம்னா யுத்தம், அந்த யுத்தத்தில் கோடியாக கடைசி என்னென்ன ஜெயிச்சுறது தான், சண்டையில் ஜெயிக்கிறது தான் அதுக்கு முடிவு. அது மாதிரி பராசக்தி நமக்கு இருக்குது, கிருஷ்ணரோட கிருபை இருக்குது, அதனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயலட்சுமியை, இந்த வெற்றியை நாம் வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதாவது ஒரு உயர்ந்த மனுஷாலாம் வந்தால் நமக்கு பிடிச்ச வந்தால் பூர்ண கும்பத்தோடு வரவேற்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி இந்த விஜயலட்சுமி இந்த யுத்தத்தில் நமக்கு வெற்றியை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரியவா ரொம்ப அழகாக சொல்கிறா. இந்த பூர்ண கும்பத்தோட 8 மங்கள திரவியங்களோட வரவேற்கணும் அப்படின்னு. அந்த 8 மங்கள திரவியம் என்ன? தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், புஷ்பம், இது மாதிரியா, மஞ்சள், குங்குமம், இது மாதிரியா? பெரியவா என்ன தெரியுமா சொல்கிறா? அந்த 8 மங்கள திரவியங்களா, இதோட நாம் அந்த வெற்றியை வரவேற்கணும்னு. அந்த 8 என்னன்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது. 1, அகங்காரம் இல்லாத இருக்கிறது. 2வது, ஒத்துமையோட எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுறது. 3வது, தியாக புத்தியோடு இருக்கிறது. 4வது, பகைவர்களுக்கும் துவேஷம் இல்லாத இருக்குது, பகைவர்கள்கிட்டையும் துவேஷம் இல்லாத இருக்கிறது. அதே மாதிரி 5வது, எல்லா லோகமும் க்ஷேமமாக இருக்கணும்னு ஈஸ்வரன்ட்ட எப்பொழுதும் பக்தியில் பிரார்த்தனை பண்ணுறது. 6வது, பொய்ய இல்லாத இருக்கிறது, பொய்யுமே விளக்கிறது, அதாவது சத்தியமாக இருக்கிறது. 7வது, எல்லாரும் ஒரு தலைமைக்கு கீழே எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, அதாவது அவாவா தானே தலைவர் தலைவர்னு, அதாவது அகம்பாவம் இல்லாத இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாரும் ஒரு தலைமைக்கு கீழே சேர்ந்தாப்பில் இருக்கிறது, காரியம் செய்கிறது. 8வது, நன்னடத்தை, சீலம், ஒழுக்கம். இந்த 8 மங்கள திரவியங்களோட நாம் விஜயலட்சுமியை வரவேற்கிறதுக்கு தயாராக இருப்போம் அப்படின்னு பெரியவா அந்த உபன்யாசத்தில் சொன்னான். இது ஏதோ 1962 சீன யுத்தத்துக்கு சொன்னது இல்லை. நமக்கு எப்பொழுதுமே யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா என்ன கொந்தளிப்பு, எவ்வளவு யுத்தம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்லாம் பகைவர்கள்லாம் சூழ்ந்துன்னு இருக்கா. இது அத்தனையும் அப்பப்போ ஜெயிக்க வேண்டியிருக்கு. அது அத்தனையும் ஜெயிக்கிறதுக்கு, நிரந்தரமான வெற்றி அடையிறதுக்கு இந்த 8 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுனாலே போகும். இந்த 8ஐயும் நாம் இருந்தோம்னாலே அவ்வளோதான் பூர்ணம், பூர்ண கும்பம், நிரம்பிட்டோம். நிரம்பிட்டாலே வெற்றி தான், விஜயந்தான் அப்படின்னு சொன்னால். இதில் ஒரு விஷயம், நம்மளோட சண்டை போடுறவாழ்ட்டையும் நம்ம பிரியத்தை காமிக்கணும், அன்பாக இருக்கணும், ஸ்னேகத்தை பாராட்டணும்னு சொன்னாலோ இல்லையோ, இது முடியுமா யாராலையானும்? பெரியவா எப்படி இருந்தா அதை பார்க்கணுமே. பெரியவா பார்த்தா மைத்ரீம் பஜத்தை அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்டு, ரொம்ப அபூர்வமான விஷயம். எம்எஸ்எம்மா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போகிறதே
அங்கே பாடுறதுக்கு அழைப்பு அனுப்பியிருந்தா அந்த யுனைடெட் நேஷன்ஸில் போய் பாட போகிறா. ஒரு சர்வதேச அரங்கத்தில் நமது பாரத கலாச்சாரம் எப்படி போய் பரிமளிக்கிறது அப்படிங்கிறது காமிக்கிறது. இதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் எவ்வளவோ தேசம் இருக்கு, எவ்வளவோ அதுக்குன்னு பிராச்சீன கலைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது அத்தனையும் தாண்டி இந்த பாரத தேசத்துல அதுவும் நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு இவ்வளவு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு அவ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அங்க வந்து கச்சேரி பண்ண முடியும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கௌரவம். நம்ம நாட்டுக்காக இருக்கட்டும், நமது சங்கீதத்துக்காக இருக்கட்டும், இந்த கலைஞர்களுக்காக இருக்கட்டும், இது அத்தனைக்கும் சேர்ந்து கிடைச்ச ஒரு கௌரவம் இல்லையா. அங்க யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எம்எஸ் அம்மா பாட போனா அப்போ பெரியவா அனுகிரகத்தை வந்து கேட்கறதே தான் பெரியவா அனுகிரகம் பண்ணி என்ன பண்ணா மைத்ரி பஜத்தை அப்படிங்கிற இந்த பாட்டையும் எழுதி கொடுத்து, அது அப்புறம் வசந்தேசா அப்படின்னு ஒரு பெரிய பிரபல இசை மேதை அவர் அதுக்கு இசையமைச்சு கொடுக்க எம்எஸ் அம்மா பாடினா உலகத்துல எல்லாரும் பாடின்னு இருக்கோம். அதோட அர்த்தமே ரொம்ப அபூர்வமானது. இப்போ இந்த சீன யுத்தத்தும் போது பெரியவா சொன்னத்தை தான் அதை பாட்டா சொல்லியிருக்கா. மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரீம் ஆத்மவதேவ பரானபி பஷ்யத யுத்தம் தெஜத ஸ்பர்தாம் தெஜத அப்படின்லாம் சொல்றா. மைத்ரீம் பஜத அப்படின்னா அன்பா இருங்கோ, அன்பா இருக்க பழகிங்கோ. அப்படி அன்பா இருக்க பழகினோம்னா எதை ஜெயிக்கலாம்னு. அகில ஹிருஜேத்ரீம் உலகத்தில் உள்ள அத்தனை இதயங்களையும் ஜெயிச்சுடலாம். நாம மண்ண டெரிட்டரியை ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள் அத்தனை மனசையும் நாம ஆகர்ஷணம் பண்ணிடலாம், ஜெயிச்சுடலாம். அப்படிதான் பெரியவா இருந்தாளே. அவ அன்புமயமா இருந்ததுனால உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் பெரியவாள்கிட்ட பிரியமா இருந்ததே. பார்த்தமே, நிதர்சனமா பார்த்தமே. இந்த மித்திரபாவத்தோட இருந்ததுனால உலகம் முழுக்கலும் அவ அத்தனை பேர் மனசையும் ஜெயிச்சாளே. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்ற. பரமேஸ்வரன் என்ன பண்றாரு, அத்தனை பேரோட மனசையும் அபகரிச்சுக்கிறாங்கிற. சித்தச்சோரன் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்றோம். கிருஷ்ணர் சித்தச்சோரன்னா என்ன, அத்தனை பேர் மனசையும் அவர் ஆகர்ஷணிக்கிறது, வசப்படுத்திக்கிறது. எதனால, அன்புனால, பிரேமையினால. அதான் சொல்ற. அகில ஹிருஜேத்ரி ஆத்மபதேவ பரான விபஷ்யத. ஒன்ன மாதிரியே, உன் ஆத்மா மாதிரியே எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிற. யுத்தம் தெஜத்தை, சண்டை போடுறத விடுங்கோ, ஆக்கிரமிக்கத்தை விடுங்கோ. நம்மள்ட்ட எத்தனை இருந்தாலும் இன்னொருத்தட்ட இருக்கிறத போய் சாமான எடுத்துக்கிறதுலாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அதெல்லாம் விடுங்கோ அப்படிங்கிறா. காரணம் என்னென்ன, ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே ஜனகோ தேவஹா சகல தயாளு அப்படிங்கிற. காமதேனு மாதிரி ஜனனியா நமக்கு பெத்த தாயார பூமாதேவி இருக்கா, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு, நம்ம கேட்டதெல்லாம் அனுகிரகம் எடுத்துக்கு சகல தயாளுவா பரமேஸ்வரன் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கிறதே. நாம இன்னொருத்தரதை போய் ஆக்கிரமிப்பானே, இன்னொருத்தரதை எடுப்பானே, ஆசைப்படுவானே. அதனால எல்லாத்தையும் அன்பா இருங்கோ அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அப்படி இருந்த பெரியவா எல்லாத்தையும் அன்பா தான் இருந்தா அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்னன்னு, ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறதே தங்கிட்ட கைங்கிற நல்ல கோடை காலம், அக்னி நட்சத்திரம்னு வச்சுக்கோளேன். அப்போ என்ன பண்ணா, திடீர்னு மத்தியானம் தங்கிட்ட கைங்கரியம் பண்ணவள்கிட்ட கூப்பிட்டு, உள்ள மோர் இருக்கா அப்படின்னா, தயிர் இருக்கா, மோர் இருக்கா, இருக்கு அப்படின்னு. இருந்தா நிறையா எத்தனை இருக்கோ அத்தனையும் நல்லா உப்பு போட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நன்னா கரைச்சி, நீர் மோராக கரைச்சி அண்டால வச்சுட்டு வாசல்ல வச்சுட்டு யாரானும் வந்தாக்க இந்த வெயிலுக்கு வரவாಳು கூடு அப்படின்னா. இந்த சமயத்துல ஒரு அன்டைமா இருக்கு, இப்ப எதுக்கு இது நீர்மோர் கரைச்சி கொடுன்னு சொல்றா பெரியவா தெரியல. பெரியவா சொல்லியாச்சு. இவ அண்டால எடுத்துன்னு போய் ஒரு அண்டால நீர்மோர், ஒரு அண்டால தீர்த்தம் வச்சுன்னு பெரியவா உத்தரவு கொடுக்கறதுக்கு கொண்டு வச்சிருக்கா. இவாளுக்கு புரியல, இப்ப யாரு வரப்போறா, எதுக்கு இதை வச்சுருக்கோம் அப்படின்னு. அப்படி பார்த்தா கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு, நிறைய தொண்டர்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சது. கருப்பு சட்டை போட்டு ஒரு நாஸ்திக கட்சியோட தொண்டர்கள். இந்த நாஸ்திக கட்சி மாநாடு ஏதோ அங்கே காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு போல இருக்கு. அது முடிஞ்சு கொடுத்தோ. அது முடிஞ்சோன்னு தலைவர்கள்லாம் வாவாப்பட்டு காரில் போயிட்டா. இந்த தொண்டர்கள்லாம் எல்லாம் வெயிலில் நடந்து அது வீட்டுக்கு போகிறது. எந்தெந்த வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க, பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி இப்படியெல்லாம் போகணுமே. எல்லாரும் வத்தா வெயிலானா காத்தாலேருந்து வெயிலில் நின்றுது, இந்த மீட்டிங்க்கு நின்றுது, அது இது அவளுக்கு சிரமமாக இருக்குது. நாக்கு தாகம் வரட்டுறது. அப்போது அந்த மடத்து வழியால் வரத்தே எல்லாரும் என்ன பண்ணினா, இந்த நீர்மோர் தீர்த்தத்தை பார்த்தோன்னே வந்து வாங்கி குடிச்சா. இவாளும் கொடுத்தா. இப்போ கொடுத்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இந்த நாஸ்திக கட்சி தொண்டர்கள்லாம் வராங்கிறதுக்காக தான் பெரியவா இந்த டயத்தில் மோர் கரைச்சி
ரெடியாக தீர்த்தத்தோட வச்சுருக்க சொல்லியிருக்கா போல இருக்குது அப்படின்னு அவளுக்கு தோணித்து. கொடுத்தா எல்லாரும் குடிச்சிட்டு போனா. வேடிக்கை என்ன அப்படின்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அவள் தலைவர்களாக இருக்கட்டும் இவாள்லாம் எல்லாரும் நமது சனாதன மதத்தை பற்றியும் சங்கராச்சாரியரை பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் திட்டிட்டு வந்திருக்கா. இவாள்லாம் இவாள்கிட்ட பெரியவாள்கிட்ட பிரியம் இல்லாத, மடத்திட்ட பிரியம் இல்லாத, ஒரு ஆஸ்திக புத்தி இல்லாத, எல்லாத்தையும் பரியாசம் பண்ணிட்டு சண்டை போட்டு கத்திட்டு தான் வந்திருக்கா. அவள்லாம் வந்தா கூட பெரியவா அவளுக்கும் தாகசாந்திக்கு கொடுக்க சொல்றா, உபச்சாரம் பண்ண சொல்றா. அப்படின்னா இதுதான் பெரியவா சொன்னது. என்னென்ன பகைவர்களாக இருந்தா கூட அவளுக்கு வேணா நம்மளை பிடிக்காது இருக்கலாம், நமக்கு அவளை பிடிக்கலாமே. அவளுக்கு நம்மளை பிடிக்கலங்கிறதுக்காக நமக்கு அவளை பிடிக்காத இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சு அப்படின்னாரே, அனுகிரகம் பண்ணணும்னா அவளுக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறப்ப தான் பெரியவா நடந்துட்டு இருக்கா. இப்படி அவளுக்கு யார்ட்டையும் துவேஷம் கிடையாது. பகவத்பாதாள் ஆதிசங்கர பகவத்பாதாள் சொல்ற, நாம் அத்வைதிகளாக இருக்கிறதுனால நமக்கு யாரோடையும் சண்டை கிடையாது, யார்ட்டையும் பிரச்சனை கிடையாது. அவளுக்கு வேணா நம்மள்ட்ட சண்டை வரலாம், நம்மள்ட்ட துவேஷிக்கலாம், எழுதிய நமக்கு யார்ட்டையும் கிடையாது. ஏன்னா நமக்கு ரெண்டாவதே ஒன்று இல்லாததுனால நமக்கு எது மேலேயும் விரோதம் கிடையாது, துவேஷம் கிடையாது, சண்டை கிடையாது அப்படிங்கிற. அப்பேற்பட்ட சங்கரோட மறுபடி வந்தான பிரிவா என்ன பண்ண, பரம நாஸ்திகர்களுக்கும் உபச்சாரம் பண்ண சொல்றா. அதை விட வேடிக்கை, காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு ஈத்தாப்புல ஒரு நாஸ்திக கட்சியோட தலைவரோட சிலை மடத்தை பார்த்து வச்சிருப்போம். இது அங்கே வச்சோடனே சில பேருக்கெல்லாம் அது மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. வேணும்னு விதண்டாவாதத்துக்காக பண்ணுறா, மடத்துக்கு ஈத்தாப்புல இப்படி ஒன்று வைப்பானே, இதெல்லாம் வம்புக்கு இழுக்கிறது தானே, வேணும் வம்பு அப்படின்னு வாழ்க்கெல்லாம் தோணித்து. அப்போ வந்து பெரியவாள்கிட்ட சொன்னான், இது மாதிரி வேணும்னே மடத்தை பார்த்து ஈத்தாப்புல இந்த தலைவரோட சிலையை வச்சிருக்கா, இது ஒரு பொல்லாத்தனம் மாதிரி தெரியுது, பெரியவா யார்ட்டையான்னு சொல்லி இதை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அது இருக்கப்படாது, அங்கே எதுக்கு வைக்கணும், அதனால் அங்கே வைக்கப்படாது, எடுக்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னா. பெரியவா உடனே அதுக்கு சொல்கிறா, ஏன் அவள் எங்கே வேணால் வைக்கலாம், அங்கே வச்சுட்டு போகிறா, அதில் நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னா. இல்லை நம்மளை அவமானப்படுத்துகிறாப்புல இருக்குது, அப்படி இருக்க வேண்டாங்க அப்படின்னா. உடனே பெரியவா சொல்கிறா, உங்களுக்கெல்லாம் அது என்னமோ அவமானப்படுத்துகிறாப்புல இருக்குது, வம்புக்கு சண்டைக்கு வராப்புல இருக்குது, எனக்கு எப்படி தெரியுமோ இருக்குது, பரம சௌக்கியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் மடத்தை விட்டு இறங்கி ரோட்டில் போகிறதையே முதல்ல அந்த சிலையை பார்க்கறதுனாலே எனக்கு ஒரு உத்வேகம் வருது. இன்னும் நன்னா நம்ம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், இன்னும் நாம பக்தி பண்ணணும், இன்னும் நாம நன்னா நல்ல தர்ம பிரச்சாரம் பண்ணணும்லாம் எனக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குறாப்புல இருக்குது. அதனால் அது அங்கேயே இருக்கட்டும், அதனால நமக்கு ஒரு லாபம்தான் நான் அடையிறேன், நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் அதனால வருத்தமோ கஷ்டமோ துவேஷமோ ஒன்றும் இல்லை. அதை பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் நன்னாவே உற்சாகம் வருது. ஓ, அவர் இல்லைங்கிறாரோ, நம்ம இருக்குன்னு இன்னும் சொல்லணும், அவர் எப்படிலாம் இல்லைங்கிறாரோ அதுக்கு சமாதானமாக எப்படிலாம் இருக்குன்னு நம்ம சொல்லணும். இது எனக்கு நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு, நான் இன்னும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, இன்னும் தர்ம காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு ஊக்க சக்தியாக இருக்கிறதா தான் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை சொன்னவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு இப்படி கூட அர்த்தம் பண்ணிட்டு பெரியவா இப்படி பண்ண, அடுத்தவாதான விதண்டாவாதம் பண்ணினா கூட அதை எப்படி நல்லதாக எடுத்துக்கிறா பெரியவா அப்படிங்கிற. இதுதான் துவேஷமே இல்லாதவாளோட மனசு இப்படி தான் இருக்கு, அன்புமயமாக இருக்கிறவாளோட மனசு இப்படி தான் இருக்கும். பல வித்வான்கள்லாம் வந்திருக்கா, பெரிய பெரிய வித்வான்கள், அவள்லாம் பெரியவாள்கிட்ட சாஸ்திர விசாரம்லாம் பண்ணிட்டு பேசின்னு இருக்கா. அப்போது ஒரு ஃபாரினர் வந்து நின்றுந்தார். பெரியவா அவர் யார், எங்கேருந்து வந்திருக்கார், எதுக்கு இங்கே வந்திருக்கேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு விசாரிச்சா அவர் சொன்ன, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் அந்த தத்துவங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், ஃபிலாசபியிலெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். சரி, இங்கே எதுக்கு வந்தார் அப்படின்னா, எனக்கு ஒரு சந்தேகம், நான் உலகத்தில் பல நாட்டுக்கு போயிருக்கேன், பல மத தலைவர்கள்லாம் பார்த்து பல விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு எங்கேயும் தெரியாத ஒரு சந்தேகம் இருக்குது, என் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் வரல, சரியான பதில், அதை இப்போ பெரியவாள்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுனேட்டா, சரி இவன் உலகம் முழுக்கலும் போயிருக்கேன், பல தலைவர்களை பார்த்துருக்கேன், பல மதஸ்த தலைவர்கள்லாம் பார்த்து கேட்டிருக்கேங்கிற, அவள்லாம் சொன்ன பதில் அவருக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா எங்கிட்ட வந்து கேட்பானே, நான் சொன்னால் மட்டும் திருப்தியாக இருக்குமா அப்படின்னா, என்னை எப்படி தெரியும் எதனால் இங்கே வந்தாருன்னு கேளு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், வந்தவர் சொன்னார், நான் போகிற இடத்துல பெரியவாளை பற்றி சொன்னா, எல்லாரும் பெரியவாளை பற்றி சொல்கிறா, பெரியவாளோட அந்த மேதாவிலாசம் ஞானத்தெல்லாம் பற்றி சொன்னால், அதனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன கேள்வி அப்படின்னா,
நான் மனுஷனா பிறந்துட்டேன், மனுஷனா பிறந்தனோட வாழ்க்கை நெறி என்ன, எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும், வாழ்க்கை நெறி என்ன, எப்படி இருந்தா நாம நன்மை அடையலாம், ஸ்ரேயஸ் அடையலாம், இதுதான் என்னோட கேள்வி. இதை எப்படி எடுக்கணும், அதை எனக்கு புரியுறாப்புல சிம்பிளா பெரியவா பதில் சொன்னோம். பெரியவா கேட்டா, சரி மற்றவாள்லாம் இதே கேள்விதானே கேட்டிருக்க, அவள்லாம் என்ன பதில் சொன்னா? இல்லை இல்லை, அவள்லாம் சொன்னா, ஆனா என்னமோ அவள் சொல்ற பதிலாம் என்னமோ என் மனசை தொடலை, அவ்வளவுதான். எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை, என் மனசை தொடலை. அதனால பெரியவாள்கிட்ட கேட்குறேன். இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இந்த கேள்வியை கேட்டோன்னு எய்த்தாப்புல வித்வான்கள்லாம் உட்காந்துக்கல, அவளுக்கெல்லாம் ஒரு உற்சாகமாக இருந்தது. ஏன்னா நல்ல கேள்வியாக கேட்டிருக்கிற வந்தவர் ஒரு மனுஷனாக பிறந்தா வாழ்க்கை நெறி என்ன, எப்படி இருந்தால் நாம் உயர்வடையலாம் அப்படின்னு கேட்குறார். இதுக்கு பெரியவா பதில் சொன்னாக்க அவருக்கு மட்டும், அந்த ஆஸ்திரேலியாவிலே வந்தவருக்கு மட்டும் உபயோகம் இல்லை, எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் முன்னே ஆர்வமாக காத்துருக்கா. உடனே பெரியவா வாழ்க்கையில் கேட்டா, நீங்களாம் வித்வானாச்சே, அந்த குழந்தை கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு. எதில் இருக்குது, வேதத்தில் இருக்கா, சாஸ்திரத்தில் இருக்கா, புராணங்கள் இருக்கா, இதிகாசத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அவள்லாம் சொன்னா, இல்லை இல்லை அவள் பெரியவாள்கிட்ட கேட்கணும் வந்திருக்கா, பெரியவா சொன்னால் நாங்களும் கேட்டுப்போம், அப்படி சொன்னாக்க அதை எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதனால பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே பாகவதம், ஸ்ரீமத் பாகவத புஸ்தகம் எடுத்துன்னு வர சொன்னா, அதில் 7வது ஸ்கந்தம், அதில் 6வது அத்தியாயம், அதில் 24, 25, 26 ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்து ஒரு வித்வான்கிட்ட கொடுத்து, இதை படித்து இதோட அர்த்தத்தை அந்த குழந்தைக்கு சொல்லும், இதான் வாழ்க்கை நெறி அப்படின்னா. இதைத்தான் நமது மதத்தில் சொல்லியிருக்கு, இதைத்தான் வேதம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, புராண இதிகாசம் எல்லாம் இதைத்தான் சொல்றது. இது இந்த பாவத்தில் இந்த 3 ஸ்லோகத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கு அப்படின்னா. அது என்ன, தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். இது பிரகலாதன் தன்னோட சக மாணவர்களுக்கு சொல்ற வார்த்தை, உபதேசம். என்ன சொல்றார், இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பிரகலாதன் தன்னோட சக மாணவர்களுக்கெல்லாம் சொல்றார். எல்லாம் அசுர குழந்தைகளா, இந்த அசுர பாவம்ங்கிறதே அடுத்த வாழ்க்கை ஈவரக்கம் இல்லாத இருக்கிறது தானே, அன்பு இல்லாத இருக்கிறது தானே. அதுக்கு பிரகலாதன் சொல்ற, நாம மனுஷாலா பிறந்திருக்கோம்ப்பா, எல்லாத்தையும் அன்பா இருக்கணும்ப்பா, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பா இருக்கணும். அப்படி எல்லா ஜீவராசிகளும் அன்பா இருந்துட்டோம்னா அந்த அதோக்ஷஜனான பகவானோட அனுகிரகத்தை நாம தானே அடைஞ்சுடலாம். அந்த பகவானோட அனுகிரகத்தை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம அடையிறதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைப்பா அப்படின்லாம் சொல்லி உபதேசம் பண்ணுறாப்புல இந்த 3 ஸ்லோகத்தில் ரொம்ப அபூர்வமான ஸ்லோகம். இதை சொல்லி மனுஷனா பிறந்தவா இருக்க வேண்டிய வாழ்க்கை நெறி எல்லாத்தையும் அன்பா இருக்கிறது தான்ப்பா. அப்படி இருந்தோம்னா பகவத் அனுகிரகத்தை தானே அடைஞ்சுடலாம். அடைஞ்சா அதுதான் பெரிய நமக்கு லாபம், பிறவி அடைஞ்சதுக்கு பலன் அப்படின்னு பெரியவா சொல்றா. இதைத்தான் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த பையனுக்கு சொன்னால் அவருக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்து கண்ணால் தாரம் வந்தது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுன்னு அவர் சொன்னார், வேண்டாம் எனக்கு புரியுறதுன்னு. அன்பு சொல்கிறதுக்கு இதான் லாங்குவேஜ் பேரியராக இருக்குமா என்ன, அன்பாருன்னு சொல்கிறதுக்கு இந்த சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சுடுறதே நமக்கு, அதுதானே நிஜமான அன்பு. அப்படி அன்புமயமாக இருந்த பெரியவா தான் உலகம் முழுக்கலும் அந்த அன்புனால வசப்படுத்தினா. நாமளும் இந்த பெரியவா பக்தானா அப்படி ஒரு அன்பாக இருக்கணும், எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், நம்மளை துவேஷிக்கிற வாழ்க்கையும் நம்ம அன்பாக இருக்கணுங்கிறது தான் பெரியவா சரித்திரம் கேட்கறதுக்கு நமக்கு பலன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம்.